சுயம்வரம் என்றும் சுயம்வரம். அதுக்கப்புறம் என்ன பண்றன்னு நீ பார்க்கும்போது தெரிஞ்சுப்ப. அண்ணே என் பொண்ணை விட்டுருங்கண்ணே, அவளை ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணே, நான் உங்க காலில் விழுந்து கேட்கறேண்ணே, விட்டுருங்கண்ணே. வா, குட்டி சூப்பரா இருக்கடா. வா, பாத்தியாடா சங்கர், பணமும் கிடைச்சிருச்சு, இப்போ குட்டியும் கிடைச்சிருச்சு. இப்போ உன்னோட உயிர் வேண்டாண்ணா, ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணா. வேண்டாமா? வேண்டாண்ணா, உன்னை நான் எதுவும் செய்ய பண்ணிடாதீங்கண்ணா. அண்ணா உன்னை என்ன பண்ணணும் பண்ணாதீங்கண்ணா. ஏய் சத்தம். இவன் உயிரும் பூச்சிடா. இதை விட நமக்கு சந்தோஷம் வேற என்னடா இருக்கும்? மொட்டை ரயில் தண்டவாளத்துல போடுறா. இதை கொண்டு போய் என் கட்டில போடுறா. ரவுடினா என்ன, ஜோக்கர்னா என்னன்னு இப்ப காட்டுறேன். இவளுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். இந்த சங்கர் என்ன தமாஷ் பண்றான்டா, என்ன தமாஷ் பண்றான். இங்க பாரு ஷியாம், அந்த கம்பெனி கிட்ட நான் பேசிட்டேன். நாளைக்கு காலையில 10 லாரி சிமெண்ட் லோடு வந்துடும். நீ கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு ஸ்டாக்ஸ் லோட் பண்ணிடு. ஓகே சார். நாளான்னைக்கு நாள் நல்ல நாள். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பொறுப்பும் உன்னோடது தான். ஓகே சார். செலவு விஷயத்துல நீ எதுக்கும் தயங்காத. எல்லாருக்கும் ரீசனபிள் அமௌண்ட் வாங்கி கொடுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். கிட்ட இருந்து நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சார். எங்கேயும் நம்ம வேலை பெண்டிங் ஆகாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஒர்க் விஷயத்துல, மெட்டீரியல் விஷயத்துல, முக்கியமா கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டிப்பா சார். அடுத்தடுத்து வேலையை ஆரம்பிச்சிடணும். இந்த ப்ராஜெக்ட் லேட் ஆக கூடாது. ஓகே? ஓகே சார். நீங்க நிம்மதியா இருங்க சார். குட். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் மேனேஜர் கிட்ட சொல்லி வாங்கிக்கங்க. ஓகே? ஓகே சார். ரைட். அப்பாடா, இவ்வளோ நாளைக்கு அப்புறம் என் கனவு நிறைவேற போகுது. பெரியவனும் இங்கேயே செட்டில் ஆயிட்டா 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஃபேக்டரியை கொடுத்துட்டு அவங்க முன்னேற்றத்தை என் கண்ணால பார்க்கணுங்கிற ஆசை இப்ப நிறைவேறும்னு நினைக்கிறேன். பெரியவன் இங்க இருக்கிறேன்னு சொன்னது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என் குடும்பத்துக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க வேலையும் சுறுசுறுப்பா நடக்குது. இப்படியே போனா அடுத்த வருஷத்துக்கெல்லாம் ஃபேக்டரி ரன் ஆயிடும். அந்த வேலையும் முடிஞ்சதுன்னா பிரியாவுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். பாவம், என் ஒய்ஃப் லக்ஷ்மியை நான் இவ்வளவு நாளா கவனிச்சுக்கிட்டதே கிடையாது. அவ நினைச்சது எல்லாம் நிறைவேற்றணும். கோயில் குளமெல்லாம் போகணும். சார் சார். வாங்க மேனேஜர், வாங்க உட்காருங்க. அது சார். ஆட, எப்ப பார்த்தாலும் டென்ஷன் தானா? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. இந்த வயசுல எவ்வளவு டென்ஷன் ஆனா பிபி ஏறி செரிப்ரல் ஹேமரேஜ் வந்துடும். அப்படின்னா? அப்படின்னா மூளையில இருக்கிற நரம்பெல்லாம் பிளாக் ஆகி மேல போயிடுவேன்னு அர்த்தம். சார், எங்க வாழ்க்கை உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல சார்? ஒரு நாள் என்னோட வேலையை செஞ்சு பாருங்க சார். எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சார். சரி, இப்போ உங்களுக்கு வந்த ப்ராப்ளம் என்ன, அதை சொல்லுங்க. என்னை பத்தி விடுங்க சார். அது எப்பவும் இருக்கிறது தானே சார். நான் சொல்றத கேளுங்க சார். அதை கேட்டீங்கன்னா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க சார். நோ வே. இப்போ நான் எதுவா இருந்தாலும் ஈஸியா எடுத்துக்கிற மூட்ல இருக்கேன். கமான், சொல்லுங்க, என்னது அது? சார், நாம நாளைக்கு பூஜை ஆரம்பிக்கலாம்னு சொன்னோம்ல. ஆமா, அது கண்டிப்பா நடந்துரும். இதுல உங்களுக்கு என்ன டவுட்? அதுக்கு இல்ல சார், அந்த இடத்தை இன்னொருத்த அனுபவிக்கிறான். வாட்? ஆமா சார், அந்த இடம் இப்போ ரவுடி பாண்டு கிட்ட இருக்கு சார். அது எப்படி நடக்கும்? அந்த இடம் ரெஜிஸ்டர் லேண்ட் இல்ல. அது நமக்கும் கவர்மெண்ட்டுக்கு தான் சார். அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை சார். காலியான இடத்த பார்த்தா போதும் சார், அதை எப்படியாவது அடைஞ்சிருவான் சார். என்னது இது இப்படி நடந்துருச்சு? அவன் பார்வைப்பட்டாலே இப்படிதான் சார் நடக்கும்.
இப்போ அந்த இடத்த விட்டு அவனை எப்படியாவது அனுப்பணும் சார். என்ன பண்ணலாம்? இந்த விஷயத்தை உங்க பசங்கிட்ட சொல்லலாம் சார். அதுக்கப்புறம் என்னன்னு யோசிக்கலாம் சார். ஒரு வேலை பண்ண. இந்த பாண்டு பெரிய ரவுடியா? ஆமா சார், ரொம்ப பெரிய ரவுடி சார். உங்ககிட்ட இருக்கிற பணம் சொத்துக்காக அவன் எப்பயோ உங்க மேல கண்ணு வச்சிருக்கணும் சார். இத்தனை நாள் அவன் கண்ணில் நீங்க படலன்னா அது உங்களோட அதிர்ஷ்டம் தான் சார். அவன் என்ன பண்ணுவான்? மிரட்டுவான் சார். கேட்கலன்னா கொலையும் பண்ணுவான் சார். ஐயோ, அப்படின்னா இந்த விஷயம் பசங்களுக்கு தெரியக்கூடாது. இப்போ என்ன பண்றது சார்? எது வேணாலும் நடக்கட்டும், பசங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. கல்யாண் ரொம்ப கோவக்காரன். அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது பாண்டு கிட்ட டைரக்டா மோதுவான். அதுக்கப்புறம் எது நடந்தாலும் வாழ்க்கை பூரா கவலைப்பட வேண்டியது நாம தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். அவனை எப்படி டீல் பண்றது? நோ ப்ராப்ளம், அவனை நானே டீல் பண்ணிக்கிறேன். சார், அது உங்களால முடியாது சார். நீங்க யாருகிட்ட வேணா பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கலாம் சார். ஆனா இந்த பாண்டு கிட்ட நடக்காது சார். இல்ல மேனேஜர் சார், என்ன ஆனாலும் எது நடந்தாலும் அதை நானே பார்த்துக்கிறேன். அவன் எங்க இருப்பான்? நம்ம சைட்ல இருக்கானா? அப்ப நான் உடனே கிளம்புறேன். வேண்டாம் சார், வேணா போலீஸை கூட்டிட்டு போலாமா சார்? நல்லா தான் இருக்கும், ஆனா அதை வச்சு அவன் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டா முதல்ல அவன் என்ன சொல்றான்னு கேட்போம். அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பார்த்துக்கலாம். ஓகே, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ, உங்களை மட்டும் அனுப்புறதா? வேண்டாம் சார், விட மாட்டேன். உங்க கூட நானும் வரேன் சார். வாங்க. வா. என்னடா அந்த மகேந்திர இங்க வரான்னு சொல்லி மெசேஜ் வந்ததுல? வருவான்டா, வராம எங்க போயிட போறான்? வரட்டும், அவன் வரதுல உனக்கு என்னடா டவுட்? அது ஒண்ணு இல்லண்ணா, அவன் எத்தனை பேரை கூட்டின்னு வரான்னு தெரியலல்ல, அதான். 100 பேரை கூட்டிட்டு வரட்டும், நமக்கு என்னடா பயமா? செஞ்சிருவோம்ல. மாவீரன் படத்துல ராம் சரண் சொன்ன மாதிரி சும்மா சூப்பரா சொன்னீங்கண்ணா. ஆம்பளை சிங்கண்ணா நீ. ஐஸ் வச்சது போதும். திருவிழால காணாம போன மொட்டை மாதிரி முழிச்சிட்டு இருக்க. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? அந்த சேட்டுக்கு ஃபோன் பண்ண சொன்னல, அந்த பைத்தியக்காரன் 1/2 கிலோ தங்கம் அனுப்புறதா சொன்னான். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள தங்கத்தை அவன் அனுப்பலன்னா அவனோட தங்கமான பொண்டாட்டி தூக்கிடுவோன்னு சொல்லு. அப்பதான் அவன் பயப்படுவான். சரிண்ணா. வாங்க மகேந்திரன் சார், உட்காருங்க. இங்க பாத்தீங்களா, இதுதான் என்னோட இடம். சூப்பரா இருக்குல்ல? நேத்து தான் வாங்கினேன். இது ரிஜிஸ்டர் பண்ண லேண்ட் என்னோடது. அட, நான் உனக்கு தான் விற்கவே இல்லையா? அப்புறம் வந்து எப்படி ஆகும்? இங்க பார் பெருசு, இது என்னோட இடம். வேணும்னா உனக்கு நான் விற்கிறேன், அதை வாங்கிக்க. 5 கோடி தான், அதுக்கு மேல எதுவும் வேணாம். ஃபேக்டரி கட்ட போறியா? கட்டிக்கோ. நான் என்ன வேணாம் நான் சொல்ல. அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் வேண்டாம் சார், ஒத்துக்கோங்க சார். இன்னொரு விஷயம், வேணா குறைச்சி ரேட்டை கேளுங்க சார். அதை விட்டுட்டு அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாம் சார். டேய், என்ன கீழே குனிஞ்சு உன் காதை கடிச்சுக்கிட்டு இருக்கான்? டேய், நாக்க துண்டு துண்டா ஆக்கிடுவேன், ஜாகிரதை. எதுவா இருந்தாலும் இங்க டைரக்டா பேசு. பாண்டு,
இதையெல்லாம் விடு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நாளான்னைக்கு நான் ஃபேக்டரியோட பூஜை வச்சிருக்கேன். எனக்கு தடையா இருக்காத. ஏன்பா நான் உனக்கு எங்க தடையா வந்தேன்? நியாயமான ரேட் தான் சொல்றேன். 5 கோடி ரூபாவை கொடுத்துட்டு உன் இடத்த எடுத்துட்டு போ. வேணும்னா இந்த கிரவுண்டை சுருட்டி உன் பாக்கெட்டுக்குள்ள வச்சிடுறேன். ஏய், விளையாடுறியா? உன் கூட விளையாடுறதுக்கு நீ என்ன வயசு பொண்ணா? ஒரே சொருவுதான், குடல் மொத்தமும் வெளியே போயிடும். ஏதோ கொஞ்சம் அமைதியா பேசுனா ஜோக்கர்னு நினைச்சிட்டியா? நீங்க பாரு, இன்னொரு தபா சொல்ற, 5 கோடி ரூபாவை கொடுத்துட்டு கம்முன்னு போயிட்டே இரு. அதுவும் இதுவும் இடமா இருக்கிறதுனால ஒரு சின்ன ஆஃபர் கொடுத்தேன். ரொம்ப யோசிச்ச வெளியாளுக்கு 50 கோடி ரூபாய்க்கு வித்துருவேன். ஜாக்கிரதையாரு. என்ன பார்த்துட்டு இருக்க? இஞ்சி துண்ண குரங்கு மாதிரியே இருக்கு. சீக்கிரமா போய் பணத்தை எடுத்துட்டு வா. எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குப்பா. அந்த சேட்டு பொண்டாட்டிய வேற போய் இழுத்துட்டு வரணும். புதூர்லயே இந்த மாதிரி இடத்துக்கு ரூட் போட்டு வச்சிருக்க. எனக்கு 1008 வேலை இருக்குல்ல. போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. போ. என்னடா முறைச்சிட்டு இருக்க? போடா. ஏய், உனக்கு 1 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள நீ வரலனா அடுத்தவனுக்கு 50 கோடி ரூபாய்க்கு வித்துருவேன். சீக்கிரம் போ. கோடி ரூபாய் இல்லனா வெளியாளுக்கு 50 கோடி ரூபாய்க்கு வித்துருவேன். ஜாக்கிரதை. உட்காரு. சார், இப்ப சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா அந்த பாண்டு யாரு? அவனுக்கும் நம்ம லேண்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே புரியல. இதுல புரியறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். அவன் ஒரு ரவுடி. நீங்க இடம் வச்சிருக்கீங்க, அதுதான் சார் சம்பந்தம். யார்கிட்டயாவது இடம் இருந்தா அதை அவன் புடிங்கிட்டு பிளாக்மெயில் பண்றது தான் சார் அவனோட வேலையே. அவ்வளவுதான் சார். போயும் போயும் அவனோட பார்வை நம்ம இடத்து மேலேயே படணும். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்றேன் சார். இது உங்க தங்கச்சியோட வேலையா இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன் சார். அப்படியா? சேச்சே, அதெல்லாம் அந்த அளவுக்கு இறங்க மாட்டா. இதுக்கு தைரியமெல்லாம் தேவையே இல்லை சார். மாட்டுக்கிட்ட புல்லு கட்ட வச்சாலே போதும் சார். நாம் எடுத்து ஊட்ட வேண்டாம், புல்லு அதுவே சாப்பிட்ரும் சார். அப்படின்னா இதுக்கு ஐடியா கொடுத்தது என் தங்கச்சி தானா? இது நான் நினைச்சது சார். இது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம் சார். என்ன தப்பா நினைக்காதீங்க சார். நடந்தது நடந்து போச்சு, பாப்போம். இப்போ என்ன பண்ணலாங்கிறது தான் பிரச்சனையே. எனக்கு தெரிஞ்சு இனிமே பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு தோணுது சார். அப்படின்னா அந்த ரவுடிக்கு நாம 5 கோடி ரூபாய் கொடுத்துதான் ஆகணுமா? வேற வழி இல்லை. வேணா கொஞ்சம் குறைச்சி கேட்கலாம் சார், அவ்வளோதான். ஆனா இவ்வளவு பெரிய இடத்த அந்த ரவுடி எடுத்துக்கிட்டு 5 கோடி கொடுத்தா அந்த இடத்த உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொல்றதே நம்ம அதிர்ஷ்டம் தான் சார். சேச்சே, நியாயமா சம்பாதிக்கிறவனுக்கு வாழ அருகதையே கிடையாது. இப்ப நான் கவலைப்படுறதெல்லாம் எதை சொல்லி 5 கோடி ரூபாய் டிராப் பண்றது? ஒரு ரவுடியோட மிரட்டலுக்காக 5 கோடி ரூபாய் டிராப் பண்றேன்னு தெரிஞ்சா ஆதித்யா, கல்யாண் சும்மா இருப்பாங்களா? ஏற்கனவே கல்யாணுக்கு கோபம் ஜாஸ்தி. ஏதாவது நடந்தா. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? பாண்டு யாரு? 5 கோடி? என்னங்க பிரச்சனை? என்னாச்சு? அட கத்தாதமா, பசங்க கேட்டுற போறாங்க. அது
உங்க அப்பாவோட கழுத்துல கத்திய வச்சு கொன்னுடுவேன்னு சொன்னான் சார். இடியட். அப்படியா சொன்னாங்க? டாடியை பார்த்து கொன்னுடுவேன்னு சொன்னாங்க. இப்ப எங்க இருக்காம? அவன் நம்ம இடத்துல தான் சார் இருக்கான். அவனுக்கு நேரம் சரியில்லை, அதனால தான் நம்ம கிட்ட மோதுறான். டேய் சின்னவனே நில்லுடா, கோவப்படாதடா, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்னமா நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்? அவன அண்ணா நில்லுடா, பெரியனவ கூட்டிட்டு போ. பெரியண்ணா எதுக்கு? அப்பா கழுத்துல கத்தி வச்சவன நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ற பாருங்க. அண்ணா நில்லு. சின்னவனே சொன்னா கேளு. ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்பரம் என்றும் சுயம்பரம், சுயம்பரம் என்றும் சுயம்பரம். பூவே நீ சிரித்தாலே இதயம்